ஒய்ஃபோட பேரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னென்னமோ சேவ் பண்ணணும்னு ஆசை சார். இப்போதான் கிடைச்சிது. லவ் பண்ணும்போதே நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையிலாம் சொல்கிறா, கையில் அடிப்பேன்னு சொல்கிறா. என் மேலே கையில் அது வரையும் வச்சது கிடையாது. கால் வச்சிருக்கா. வந்து சண்டை போட்டா அன்னைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தூங்கணும். பட் அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோன்னா அதை அப்படியே விட்டுட்டு என்னை விட்டா போதும்னு சொல்லி படுத்து நல்லா தூங்கிடுவாங்க. அது கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அது என்னன்னா அவங்க வந்து பேசுங்கன்னு சொல்லுவாங்க, கூட பக்கத்தில் வந்து பேசுவேன். ஆனால் எந்த விஷயத்தை சண்டை போட்டோமோ அதை பேசிட்டு கூடவே 4 மாதம் முன்னாடி பண்ணிருப்போம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து சாரி கேளு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா திருதுன்னு முடிக்கலாம். இப்படிதான் அதை பற்றி பேசுவா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பேசாம தூங்கியே இருக்கலாம் போல இருக்கு. தப்பிக்கிறதுக்காக தூங்கிடுறீங்களா? ஆமாம். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அன்னைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சிருந்தா இன்னைக்கு அந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்க மாட்டோம்ல. அதுக்காக கடன்கார மாதிரி பழைய கணக்கெல்லாம் கேட்கறதா? ஆமா எல்லாம். ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. 3 years ஆகுது, ஒரு சண்டே கூட கிடையாது. மேட்ச் இருந்தா போறது ஓகே, மேட்ச் இல்லாமலே பிளே கிரவுண்ட் போறத பார்த்தா தப்பிச்சு போற மாதிரி இருக்கு எனக்கு. கரெக்டா கட்டுட்டா. வாய் திறந்து பேச மாட்டேன் நீ. இல்ல பேசிட்டு இருப்பேன். கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு ஃப்ரீ ஆகும், அவ்வளோதான். எனக்கு இந்த வேற கான்வர்சேஷன் இதெல்லாம் வீட்ல பண்ண முடியாதா? வீட்டில் தான் டெய்லி நைட்டு பண்ணுறேன் சார். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். என்ன டைமுக்கு பேப்? தூங்கி எஞ்சி போறீமா? சண்டே ஒரு நாள் லீவு. எனக்கு ஒரு 9 மணிக்கு மேலே எஞ்சி போகும். அதை சொல்லுங்க பேப், ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. நீதான் ஒப்பா அம்மா 3 மாசம் 2 லாக்டவுன் முடிச்சிருக்கேன் நான் அவங்க கூடயே. பாத்துக்கோங்க, என் குழந்தை பிறந்தா லாக்டவுன்ல தான். அதுலயும் நான் கூட தான் இருக்கேன். என்னமோ ஆயில் தண்டனை முடிஞ்ச மாதிரி சொல்ற. 3 ஆமா மாசம் சார். முடிஞ்சு தெரியுமா? 3 மாசம். ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். அவங்க கூட தான் இருக்க போறேன். லைஃப்ல அவங்க கூட தான் இருக்க போறேன். வேற வழி இல்லைங்க மாதிரி சொல்ற. ஆமா லைஃப் லாங் சார், ஒரு அதான் இருக்க போறீங்க. இல்ல அதான் உண்மை. டேய், இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? ஆனா இவர் கூட போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல கூட அந்த காரை நிறுத்தவே மாட்டார். இவருக்கு ரெஸ்ட் ரூம் வந்தா தான் நம்ம போகணும்னு வாரு, இவருக்கு பசி எடுத்தா தான் நம்ம சாப்பிடணும்னு வாரு, இவருக்கு தாக எடுத்தா தான் நம்ம தண்ணி குடிக்கணும்னு வாரு. ஏன் எதுக்கு அதோ பெருசா ஏதோ சொல்ல போறாங்கன்னு பார்த்தா ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி எவ்வளவு தூரம் கூட்டி போயிருக்காரு? 2 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் கூட்டி போயிருக்காரா? ஆமா சார். அடே பேயில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு அதனால கிளம்பும் போது என்னவோ நான் அவரை வந்து அம்மா வீட்டுக்கு அப்பதான் முதல்ல கல்யாணம் ஆகி பொண்ணு அனுப்பி வைப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த எல்லாரும் உட்காந்து அழுவாங்க. இவர் குமுறி அழுவாரு. கஞ்சி மஞ்சி அடங்கோ. அப்படியே கிளம்பும் போது தான் நம்ம என்னவோ ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரியும் என்னவோ நம்ம அங்கேருந்து இட்டுட்டு வந்து இவரை பயங்கரமா கொடுமைப்படுத்துற மாதிரி பண்ணுவாரு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ரொம்ப பொசசிவ். இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. நான் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இவகிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி வந்து யாரோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு மூலையில லைட்டாக சிரிச்சிட்டு இப்படி ஓடிடும். அப்படி நீ யாராண்டடி பேசுவ, எவனாண்டடி பேசுவன்னு ஐயோ இவங்க மென்டாலிட்டியில் என்ன இருக்குன்னா, அந்த பொண்ணு என் பக்கத்தில் க்ளோஸாக கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்படின்னு சிரிச்ச மாதிரி இருக்கும். ஒரு கான்டாக்ட் வரும்போது கேட்க தான் செய்வாங்க. நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன்ல சார். டெய்லி வாட்ஸ்அப்பில் அந்த புது கான்டாக்ட். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. தப்புன்னா தட்டி கேட்பேன், நல்லதுன்னா தட்டி கொடுப்பேன். இதே பண்ணும்போது அவங்களுக்கு இரிட்டேட் ஆதானே செய்யும். ஒரு போட்டோவை திரும்பி பார்த்து செக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இரிட்டேட் ஆதானே செய்யும். சார். கேட்க தான் செய்யணும், வேற என்ன பண்றது? அவன் நம்பி அனுப்பி விடுறல, அப்புறம் வேற யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டானா? சார் நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு ஃபோனுக்கு நான் இது வரைக்கும் எவ்வளோ கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டார். ரொம்ப கோவம் வந்து ஹப்பின்னு வச்சிருந்த நேமையே ஃபாதர் ஆஃப் 2 அப்படின்னு மாத்திட்டேன் நான். சாம்பார் அப்ப எனக்கு ஃபாதர் ஆஃப் 2. ஆமா, என் பிள்ளைங்களுக்கு அப்பேன். பசங்களுக்கு அப்பா. நீங்க வந்து ஒய்ஃபை வந்து டார்லிங், செல்லம் இந்த மாதிரி இல்லாம வேற என்ன டிஃபரெண்டான நேம்ல சேவ் பண்ணிருக்கீங்க? பிரச்சனை சார். பிரச்சனையா? ஏன்னா போன் வந்தா அது கம்மினே. அட பாவி,
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிரச்சனை அவாய்ட் பண்ணிடலாம்ல. தெரியுமா அந்த மாதிரி சேவ் பண்ணிருக்காருன்னு? ஒரு வாட்டி அதுக்கும் பெருசா சண்டை பண்ணோம். கரெக்ட் தான், கரெக்டா வச்சிருக்காரு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? பாத்ரூம் எடுத்துட்டு தான் போறேன். உள்ள போயிட்டு தூங்கிட்டு இருக்க எப்படி எழுந்துக்கிறான்னு தெரியல. நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல வந்து என்ன பண்ற? I know you. ஒரு ரெண்டு டைம் நான் ரீல்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டே இருக்கேன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். மூணாவது டைம் கால் வரும். அதுவும் நார்மல் கால் இல்லை, வீடியோ கால். ஆமா, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா? ரெண்டு நேம் அவங்களுக்கு சேவ் பண்ணேன். சந்திரமுகி, எப்போ வருவ, இந்த ரெண்டு நேமும் அவங்களுக்கு சேவ் பண்ணேன். கக்கியாச்சா என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போமுகி எப்ப வருவ? ஓ அந்த குரூப்பா எப்ப வருவ? அந்த குரூப்பா சார் என்ன செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டு ஏங்க அப்படியே குசி ஆயிட்டு வந்துட்டேங்க. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது ஓகேவா, அது ஓகேவா? அந்த அறையில தான் அவ முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். ஒய்ஃபோட பேரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னமோ சேவ் பண்ணணும்னு ஆசை சார், இப்பதான் கிடைச்சது. லவ் பண்ணும்போதே நாங்கள் உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையமொழு புதுநிலவே, அன்பே, அமுதே, அழகே, உயிர். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வைக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. நான் கூட தான் இருக்கிறா, எவ்ரி திங்க மாத்தினா நான் காலியாயிருன்னு தெரியும். அதனால அதை மாத்தலை, அப்படியே வச்சுட்டேன். நக்கல்யா அவனுக்கு. அப்போ ஒரு கோவம் வரும். அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி ஒரு கோவம் வரும். எரிமலை எப்படி பொறுக்கும்? ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஜாலியாக இருப்பேன் சார். அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. சரி, ஜாலியா இருக்கிறதுல என்னெல்லாம் இருக்கும்? என்னெல்லாம் அடக்கம்? என்னெல்லாம் அடக்கம்னு சொல்லிட்டா திருப்பி ஜாலியாக இருக்க முடியாது சார். சொல்லணும்னா வீட்டுக்குள்ளே போவேன், அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி பெட் கவர்லாம் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. போன உடனே ஒரு வில்லன் சிரிப்பு சிரிச்சுட்டு அதை கலைச்சி போட்டு அப்படின்னா ஜாலியாக இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கும் சார். சோலி முடிச்சு. அது நான் இப்போ ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன், அது உங்களுக்கு இன்னைக்கு வரையும் தெரியாது. எங்க போயிட்டீங்க? கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, என் லைஃப் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருச்சு. வேணாண்டா வேணாண்டா, டேய் வேணாப்பா, சொன்னா கேளுங்கய்யா. பாடா பம்பர கட்ட மண்டையா இன்னைக்கு உனக்கு இருக்கு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா.